மஞ்சத்தூள், கடுகு, உப்பு, வரமிளகாய் எல்லாம் அரைச்சு அது கூட மோர் சேர்த்து வடிகட்டி அதில் ஊற வச்ச வடுமாங்காங்க இது. இந்த ஊறின வடுமாங்காய் வந்து அதுக்குள்ளே இருக்கிற விதைகளையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்ட வடுமாங்காய் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இது கூடவே தேங்காய் துருவல் எந்த அளவுக்கு நம்ம வடுமாங்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கணும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறமாக கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்த இந்த வடுமாங்காய் விழுதில் 2-3 கரண்டி அளவுக்கு புளிக்காத கெட்டி தயிர் வந்து சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம கடுகு தாளித்து இதில் கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான வடுமாங்காய் பச்சடி ரெடிங்க. சூடாக இருக்கிற சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். வடுமாங்காய் சீசன் வர்றப்போ இந்த மாதிரி நம்ம ஊறின வடுமாங்காயில் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பச்சடி செஞ்சு பாருங்கள். வானிலை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் தாளிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக உருளைக்கிழங்கு மேல் தோலெல்லாம் எடுக்காமல் நல்லா கழுவுனதுக்கப்புறமாக இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கலாம். ஒரு 2 தடவை வணக்கிட்டு லேசாக புளி கரைசல் கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமாக கொஞ்சம் உப்பு, வெல்லம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஊற்றி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். சீக்கிரமாகவே இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து எவ்வளோ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. இப்போ வந்து லாஸ்ட்டாக மிளகாய்த்தூள் அல்லது குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக காரத்துக்கு போட்டுட்டோம் அப்படின்னா உப்பு, புளிப்பு, காரமோட உருளைக்கிழங்கு புளிக்கறி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமெல்லாம் இதில் சேர்த்த வேண்டியதில்லை, வெள்ளைப்பூண்டு சேர்த்த வேண்டியதில்லை. பண்டிகை நாட்கள்லையெல்லாம் வந்து இந்த மாதிரி சேர்த்தலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடுமாங்காய் பச்சடி சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு புளிக்கறிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.